அதாவது தமிழர்களை காட்டு மிராண்டிகள் அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்ல பேசிட்டு, தமிழர்களை திருடர்கள் அப்படின்னு சொல்லி ஒடிசாவுடைய தேர்தல் பிரச்சாரத்துல பேசிட்டு, அதற்கு இதுவரைக்கும் மன்னிப்பு கேட்காம, தமிழ் மொழியை என்னால் பேச முடியல அப்படின்னு சொல்வதும், தமிழ் மொழிக்கு நாங்க நிறைய விஷயத்த பண்ணிட்டோம் அப்படின்றதும், தமிழர்களை நாங்க குடியரசுத் தலைவராகவும், துணை குடியரசுத் தலைவராகவும் ஆக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பேசுவதும் நம்மை இன்னும் அவர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை அப்படின்றது தான் என்னுடைய பார்வையா இருக்கு. ஏன்னா, இவர் அமித்ஷா எதற்காக வருந்தணும் தெரியுமா? தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பள்ளி கல்வி நிதி 2152 கோடி ரூபாயை இதுவரைக்கும் நான் நிறுத்தியதற்கு என்னை மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லி வருந்திருக்கணும். கீழடியுடைய வரலாறு, உங்களுடைய வரலாறு தான் உலகம் போற்றக்கூடிய ஒரு வரலாறு. உங்களுடைய வரலாற்றில் தான் இரும்பு துன்பம் என்பது கண்டறியப்பட்டது, பயன்படுத்தப்பட்டிருக்கிறீங்க அப்படின்றதை உலகம் போற்றும் விதமாக அந்த கீழடி ஆய்வறிக்கையை நாங்கள் வெளியிட்டிருக்க வேண்டும். அதை வெளியிடாமல் விட்டது எங்களுடைய தவறுதான் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்கிறோம். உங்களுக்கு பேரிடர் காலங்கள்ல பேரிடர் நிதியை நாங்கள் கொடுத்திருக்க வேண்டும். அதை கொடுக்காம விட்டதற்கு நான் வருந்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா வருத்தத்தை தெரிவிச்சிருக்கணும். இப்படி நீட் தேர்வுல அனிதா தொடங்கி ஒவ்வொரு வருடமும் பல்வேறு மாணவ மாணவிகள் தங்களுடைய உயிர்களை விட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க கேட்ட அந்த நீட் விலக்கை நாங்கள் கொடுக்காமல் விட்டது எங்களுடைய தவறுதான். அந்த உயிர்கள் போனதற்கு அத்தனைக்குமே நாங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் அதற்கு தன்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்க வேண்டும். இந்தி திணிப்புக்கு இந்தி திணிப்பை தொடர்ச்சியாக உங்களுடைய மாநிலத்தை நாங்கள் புகுத்த நினைக்கிறோம். தயிரை தகி என்று நானே சொன்னேன். அதற்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். 2020ஆம் ஆண்டு இந்தியை தேசிய மொழி அப்படின்னு சொல்லி பேசியதற்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்லியிருக்கணும். NEP அப்படின்ற பெயர்ல 3 மொழி கொள்கையை தமிழ்நாட்டுல திணிப்பதற்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு, அந்த 3 மொழியிலையுமே இந்தி சமஸ்கிருதத்தை கொண்டு வர வேண்டும் என்று அப்படி ஒரு திணிப்பை செய்ததற்கும் நாங்க வருத்தம் தெரிவிச்சிருக்கணும். திருவள்ளுவர் சிலையை நாங்க கங்கை நதியில போய் அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கங்கை நதியில எங்களால் அமைக்க முடியாம போய் அந்த திருவள்ளுவர் சிலையை தூக்கி எறிந்ததற்காக நாங்கள் வருத்தம் தெரிவிக்கிறோம்னு சொல்லிட்டு அப்படி ஒரு வருத்தத்தை தெரிவிச்சிருக்கணும். ஆனா அப்படி வர வருத்தத்தை தெரிவிச்சாரா? என்ன தெரிவிக்கிறாரு? தமிழ் மொழியில் எங்களால் பேச முடியவில்லை அப்படின்றதுக்காக வருத்தம் தெரிவிக்கிறாரு. நீங்க தமிழ் மொழியில பேசினா என்ன, பேசலாட்டி என்ன? நம்முடைய மொழி உணர்வு என்பது ஒருத்தர் நம்ம மொழியில பேசணும் அப்படின்றதுக்கு நம்ம எதிர்பார்ப்பு கிடையாது. நீங்க கர்நாடகாவுக்கு போயிட்டீங்க அப்படின்னா, அந்த கர்நாடகாவுல போர்டுலயே கடையோடைய நேம்லயே ஏன் கன்னட மொழியில இல்ல அப்படின்னு சொல்லி அடிச்சு அந்த கடையை நொறுக்குறாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டுல தான் நடந்திருக்கா? தமிழ்நாட்டுல இந்தியில் கடை வைத்திருக்கக்கூடிய மார்வாடிகள் இன்னும் இருக்கதான் செய்யறாங்க. பிற மொழியில் கடை வைத்திருக்கக்கூடியவர்கள் இருக்கதான் செய்யறாங்க. அந்த கடையில போயிட்டு தமிழ் மொழியில் போர்டு வைன்னு சொல்லி நம்ம என்னமா அடிச்சிருக்கோமா?